லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சாங்க. பார்த்தா உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040 ஆகுது. நான் நினைச்சேன் ஒரு நார்மலான லவ் ஸ்டோரியா இருக்குன்னு பார்த்தா வருஷம் 2040 ஆனா 2040 இன்னும் ஒரு 15 வருஷத்துல வர்ற போகுது. ஆனா அங்க 2040 சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்வான்ஸா காட்டியிருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஒரு 2080 2060 சொல்லியிருந்தா கூட ஒரு அக்செப்டன்ஸியா இருக்கும். பட் 2040 இவ்வளவு அட்வான்ஸா மாறுவோமான்னு கேட்டினா எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. சரியான சந்தேக பேர் வழி. பட் அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது உண்மையிலே சொல்ல போனா அந்த மாதிரி உலகத்துல தான் நம்ம வாழணும், செம்மையா நம்ம டெவலப் ஆயிருக்கோம் அப்படின்னு இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆனா ஒருத்தன் இல்லாத ஒண்ண இன்னும் இருக்குன்றான். சொல்லும் போது இவன் இன்னும் ஃபர்ஸ்ட் சைட் லவ்ல நம்பிக்கையா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல் முறையே பார்த்த உடனே ஒரு பொண்ணை பார்த்தோன்னு லவ் வரும்ல, அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது உண்மையிலேயே அந்த மாதிரி கீர்த்தி செட்டியை பார்த்த உடனே இம்பூட்டு அழகா இருக்காளே. உண்மையே சொல்லனா அந்த ட்ரெய்லர்ல ஃபுல்லா நான் பிரதீப் ரங்கநாதனே பார்க்கல, அவர்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. நான் ஃபுல்லா கீர்த்தி செட்டியை தான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் என்ட்ரி எஸ்.ஏ. சூர்யா வேற மாதிரி. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. கம்பெனி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வேற மாதிரி. அவரும் இவரும், அதாவது எஸ்.ஏ. சூர்யாவும் பிரதீப் ரங்கநாதனும் சேர்ந்து இந்த இடத்துல பண்ணோட சேர்ந்து ஒரு வில்லத்தனமும் ஒரு ஹீரோத்தனமான விஷயத்தையும் பண்ணும்போது இந்த படம் கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு தெரியுது. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காகலாம் இம்சை பண்ணுவான் சார். கடைசியில உன் ஆளோட எப்படா சேர போற அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு பண்ண தெரிஞ்ச இந்த பிரபஞ்சத்துக்கு இதையும் பண்ண தெரியும் சொன்ன உடனே ஒரு பாட்டு வரும் போறேன். இதையும் பண்ண தெரியும். நான் என்னையும் மறந்துட்டேங்க. கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படிக்கும் போதுங்க, நான் குட்டி குஞ்சானா இருந்தேன். அப்போ ஒரு பாட்டு, உண்மையில சொல்ல போனா யாருமே அந்த டைம்ல லவ் பண்ணலானும் அந்த பாட்டுக்கு வைப் பண்ணாதவங்களே கிடையாது. அந்த பாட்டை போட்ட உடனே எனக்கு நாஸ்டாலஜி ஃபீலிங்லாம் வந்துச்சுங்க வேற மாதிரி.